ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து முட்டை குழம்பு ரெசிபி. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சப்பாத்தி, தோசை, சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஒரு 10 முட்டை வேக வச்சுருக்கிறேன். வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கின்னு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து சோம்பு ஒரு கொஞ்சமாக வெந்தய இலை, கிராம்பு, பட்டை இதெல்லாம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து நான் நசுக்கி வச்சுருக்கிறேன், கல்லில் போட்டு அதை போட்டுக்கலாம். பூண்டு ஒரு முழுசாக ஒரு பல், ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா நசுக்கி வச்சுருக்கிறேன். அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெயில். அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நான் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், போட்டுக்கலாம். இதுக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வெங்காயம்லாம் நல்லா சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம்லாம் நல்லா வதங்கியாச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இந்த கொத்தமல்லி தழை வந்து எண்ணெயில் போட்டால் இன்னும் கூட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி, சின்ன தக்காளி தான் எடுத்துருக்குறேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ மசாலா தூளெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ வந்து இது மிளகாத்தூள், மஞ்சத்தூள். மிளகாத்தூள் வந்து 1½ ஸ்பூனு, தனியாத்தூள் ஒரு 1½ ஸ்பூனு. இது வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிறதுக்கு. தண்ணி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். பாருங்கள், மசாலாலாம் நல்லா கொதித்து நல்லா கிரேவி மாதிரி வந்திருக்குது. இப்போ வந்து நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் அரைச்சி வச்சுக்கிறேன். இதை இதில் போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையாகுதோ அவ்வளோ கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. கிரேவி மாதிரி வேணாலும் கிரேவி மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து வேக வச்ச முட்டையெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு முட்டையை 4 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டது வீடியோவில் வரல. இப்போது ஒரு முட்டையெல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கள், நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இது முட்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இதை இறக்கிட வேண்டியது தான். இதை வந்து நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குதுன்னு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.